கண்டினியூஸா அட்டாக்ஸ் நடக்குது இல்லீகலா. அங்க இருக்கிற ரவுடிங்கள், அங்க இருக்கிற தீய சக்திகள் அவங்க எல்லாரும் வச்சுட்டு நம்மளோட சன்னியாசிகளை வந்து அட்டாக் பண்றது இதெல்லாமே ஆரம்பிக்குது. சோ 2010 போட்ட கேஸ் வந்து 2012 கைலாசத்துக்கு சாதகமா வந்து ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. சோ 2012 ஆனா அவங்களுக்கு வந்து எப்படியாவது இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், இல்லீகலா நம்மளோட பொருள் எல்லாம் எரிச்சு உடைச்சு அதை வந்து ரீநேம் பண்ணி எல்லாமே சேதம் அடைச்சிருக்காங்க. வந்து கண்டினியூஸா நடந்திருக்கு. எக்ஸ்டர்னலா காமிக்கிற விஷயமே தவிர ஆனா அட்டாக் பண்ணி எப்படியாவது கைலாசத்தையே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ற அட்டாக் தான் இது. உங்களோட பைக்கு, சைக்கிள் இதெல்லாமே எரிச்சு எவிடன்சஸ் எல்லாம் எரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்மளால எடுக்க முடிஞ்சது, எவிடன்ஸ் மட்டும் கையில கிடைச்சது. இங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. வெறும் போலீஸ் இல்ல, ரெவென்யூல வராங்க ஒரு 30-40. எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் எங்களால கேட்க முடியல. உடனே நேரா வந்தோடனே வெளியே போ வெளியே போ வெளியே போ. எதுக்கு சார் நாங்க வெளியே போனோம்? அதுதான் நாங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோமே சார். 24th மண்டே இயரிங் இருக்குன்னு சொல்லிருக்கோமே. அதெல்லாம் கிடையாதுமா, வெளியே போனோம். உடனே எங்க கிட்ட இருந்து மொபைல் பிடிங்கிடுறான். எந்த டிவைஸ் ரெக்கார்ட் ஆகக்கூடாது. எங்க குழந்தைங்க 2 பேர் சார், 2 வயசையும் 2 பாருங்க சார், 8 வயசு 12 வயசு. என்னங்க சார் பாவம் பண்ணாங்க? ஒரு சனாத்தன இந்து தர்மத்தை வாழ வந்த குற்றமா சார்? 2த்தையும் கடத்தி கொண்டு போய் இன்ன வரைக்கும் எங்க கண்ணுல காமிக்கல. அவங்கள சித்திரவதை பண்ணி, அவங்கள டார்ச்சர் பண்ணி, அவங்கள வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சுட்டா அப்ப இந்த கேஸ் வந்து திரும்பிடுமே. அதுக்கு ட்ரை பண்ண முயற்சி தான் இந்த 25th இந்த ஹோல் பீரியட்ல நடக்கிற அட்டாக். இந்த கணேஷ் வந்து இந்த ஆன்டி ஹிந்து எலிமெண்ட் இல்லையா, இதை விட ஜாஸ்தி அந்த சந்திரன் சொல்லிட்டு அவரோட பவர் ஆஃப் அட்டார்னி ஏஜென்ட். அது நாங்க கோர்ட்ல சொன்னோம். அவன் வந்து நோட்டோரியஸ் லேண்ட் ரியல் எஸ்டேட் மாஃபியா, எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர்ல. TNews 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் நித்யானந்தா பீடத்திலிருந்து திரு சுந்தரேஸ்வர சுவாமி மற்றும் அச்சலா சுவாமி அவர்களுடன் சில சன்னியாசிகள். வணக்கம். சமீபத்துல சில வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளால பார்க்க முடியுது சார். அதாவது ராஜாபாளையத்திலும் சேத்தூரிலும் உள்ள நித்யானந்தா பீடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில சமூக விரோதிகளும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தாக்குதல் நடைபெற்ற வீடியோக்களும் பார்க்க முடியுது. அங்க நடந்தது என்ன, பின்னணியில் கொஞ்சம் விவரிங்களா? இது வந்து ஒரு குளோபல் ஆன ஒரு கேம்பெயின். இது வந்து ஒரு பெரிய நரேட்டிவ்ல ஒரு சாப்டரா தான் நம்ம அன்ஃபோல்ட் ஆகுது. ஏன்னா இதோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னா பல ஹிந்து விரோத தீய சக்திகள் ஒன்னா சேர்ந்து பரமசிவனின் நேரடியான அவதாரம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களை எப்படியாவது அசாசினேட் பண்ணிடணும், எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணிடணும், அந்த மிஷன் அவரையும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது எல்லாமே. இதை வந்து நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா ஹிஸ்டரியில இது ஆரம்பிச்ச காலம் வந்து 2003ல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது. 2003ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு கண்டினியூஸா வந்து இருக்கு. நம்ம கூட மா அச்சலா சுவாமி இணைந்திருக்காங்க. மா அச்சலா சுவாமி வந்து கைலாசாவோட இந்தியாவோட லீகல் ஹெட். சோ மா அச்சலா சுவாமி, நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இதை பத்தி ஷேர் பண்ணலாமா? 2003ல இருந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தா கைலாசா இந்தியா வந்து 2000ல இருந்து பகவான் வந்து ஸ்டார்ட் பண்ணினது தமிழ்நாடுல, பெங்களூர்ல, எல்லா பிளேஸ்லயும், எஸ்பெஷலி ராஜபாளையம் அண்ட் சேத்தூர் இந்த 2 ஊர்ல வந்து நம்ம பார்க்கலாம். 2003ல இருந்து மக்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. நம்ம நிறைய சேவைகள், மெடிடேஷன், யோகா கிளாஸஸ் எல்லாம் நிறைய நடத்திருந்தோம். இப்போ பிகாஸ் நிறைய பாப்புலர் ஆனதுனால அங்கே அந்த ஊர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அங்க பெரிய வகையில் அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெனிஃபிட் சொல்லிட்டு 2007ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொக்யூர் பண்ணோம். ராஜபாளையம் அண்ட் சேத்தூர் 2 இடத்துல நிறைய வகையா சேல் டீடு, கிஃப்ட் டீடு. இப்போ கணேஸ்வரி கிட்டேருந்து கிஃப்ட் டீடு வாங்கினது, கிஃப்ட் டீடா வாங்கினது, சேல் டீட் மாதிரி, செட்டில்மெண்ட் டீட், இந்த மாதிரி நிறைய வகையில நம்ம ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணி அது வந்து நம்ம இதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி பகவானோட இனிசியேஷன் வாங்கின அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ கொடுக்கறது, அந்த லைஃபே வேற வகையா பார்க்க முடியாது, சக்தி கிடைக்கிறது. சக்தி, புத்தி, யுக்தி அது எல்லாமே சேர்ந்து அந்த கிடைக்கிறது முக்தி. இதுதான் நம்மளோட மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி மகா சப்தயாகம் நம்ம பார்த்தோம். ஹியூஜ் ஒரு 1008 ஹோம குண்டாஸ் அங்க வச்சுட்டு
ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஹோமகுண்டால உட்காந்து அந்த 1008 ஹோமாஸ்ல 7 டேட்டிஸ், ஒரு டேட்டி மட்டும் இல்லாம 7 டேட்டிஸ்க்கு ஹோமம் பண்ணுறது. அது வந்து பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறது இந்த ஹோமத்தோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு. ஸோ அவங்க மந்திரம் உச்சாரணம் பண்ணாத அது புரிஞ்சலோட அவங்க அதுல கலந்துக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா பீப்புளுக்கு அது புரிய வருது ஏன் நம்ம பண்றோம். ரெண்டாவது, அந்த மந்திரத்துக்கே அந்த ஹோமத்துக்கே ஒரு பவர் உண்டு, ஸ்பிரிச்சுவல் பவர். அது எல்லாருக்குமே மற்றும் அந்த 1008 பீப்புளுக்கு மட்டும் இல்லாம மொத்த ஊருக்கே அது வந்து ரேடியேட் ஆகும். இதுதான் நம்மளோட ஹோமத்தோட சயின்ஸ். ஆக்சுவலி ஹிந்துவிசமோட ஹோமத்தோட சயின்ஸ். இந்த மாதிரி பல என்ரிச்சிங் ஆக்டிவிட்டிஸ், ஹோமாஸ், மெடிடேஷன், யோகா, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், பீப்புளுக்கு ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலான சொல்யூஷன் கொடுக்கறது. ஸோ அவங்க வந்து ப்ராப்ளம்ல ட்ரவுன் ஆகாம அதுலேருந்து எப்படி வெளியில வருது, அது டீப்பான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. இதனாலதான் நம்ம பார்க்கலாம் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர் படு பாப்புலர் இந்த ஊர்ல. அவர் வந்தாலே ரோட்ல ஃபுல்லா ஹியூமன் சி மாதிரி அங்க கலந்துக்கும். ஸோ அதே மாதிரி பாத யாத்திரா பண்ணினது குளோபல் பீஸ்க்கு, இந்த மாதிரி பல என்ரிச்சிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 2003லேருந்து 2007 அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண அப்புறம் இன்னும் வேற லெவலுக்கே கொண்டு போயிட்டோம். ஸோ இதுதாங்க ஆக்சுவலா நம்மளோட ஹிஸ்டரி. 2003 ஆரம்பிக்குது, 2007 ஆரம்பிச்சிருச்சு. 2007 வந்து நம்மளுக்கு இந்த கைலாச சேத்தூர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வருது, கைலாச ராஜபாளையம் சேத்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ 2007 3லேருந்து 7 10 வரைக்கும் இந்த ஹோல் ஆல்மோஸ்ட் 7 வருஷத்துக்கு பயங்கரமான அங்க சேவைகள் செய்யறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நடந்திருக்கு. அது எல்லாமே இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ இங்க இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. இப்போ 2010 என்ன நடக்குது அப்படின்னா, 2010 வந்து இந்த கணேஷ் அப்படிங்கிற நபர் வந்து யூனிலேட்டரலா இது வந்து நம்மளுக்கு இர்ரிவோக்கபிள் கிஃப்டீடா வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அதை வந்து எப்படியாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எப்படியாவது இதை ரத்து செஞ்சு அந்த ப்ராப்பர்ட்டி மீண்டும் பறிச்சிடணும், கைலாசத்து மேல அந்த அட்டாக் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல வந்து யூனிலேட்டரலா வந்து கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணி கிஃப்டீட கேன்சல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதை கேன்சல் பண்ண ட்ரை பண்றப்போ கிளியரா இது வந்து 2 வருஷம் போகுது, 2010லேருந்து 2012 வரைக்கும் போகுது. கிளியரா வந்து கோர்ட் சொல்லிடுச்சு இது முடியவே முடியாது, ஏன்னா ஒரு தடவை கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. சோ அந்த பீரியட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா அட்டாக்ஸ் நடக்குது இல்லீகலா. அங்க இருக்கிற ரவுடிங்கள், அங்க இருக்கிற தீய சக்திகள் அவங்க எல்லாரும் வச்சுட்டு நம்மளோட சன்னியாசிகளை வந்து அட்டாக் பண்றது, இதெல்லாமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2012 வேற வழியே இல்லாம லீகலா வந்து ஏன்னா ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க ஆக்சுவலா ஆர்டர் காப்பி நீங்க பாக்கலாம், அவங்க வந்து வேற வழியே இல்லாம நம்மளுக்கு வந்து இல்ல அவங்க கரெக்டா தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரே வாபஸ் வாங்கிக்கிறாரு. சோ 2010 போட்ட கேஸ் வந்து 2012 கைலாசத்துக்கு சாதகமா வந்து ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. சோ 2012 ஆனா அவங்களுக்கு வந்து எப்படியாவது இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், இல்லீகலா கிராப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அட்டாக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த போட்டோஸ்லாம் எவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருந்ததுன்ட்டு. இப்ப நாங்க உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸ் காமிக்கிறோம். அட்டாக் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருந்தோமோ நீங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல இருக்கிற பில்டிங் எப்படி அது அடையாளமே எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளோட பொருள் எல்லாம் எரிச்சு உடைச்சு அதை வந்து ரீநேம் பண்ணி எல்லாமே சேதம் அடைச்சிருக்காங்க. வந்து கண்டினியூஸா நடந்திருக்கு. 2012 இருந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலா ஹிஸ்டரிங்கயா. சோ நம்ம பாக்குறது வந்து நேத்து முந்தானேத்து ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. 2003 கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு மேல நம்மளோட ஹிஸ்டரி கைலாச ராஜபாளையம் கைலாச சேத்தூர்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. சார், இப்போ கொடுத்த நிலத்தை வந்து கணேஷ் அவர்கள் வந்து மீண்டும் பெறுவதற்கான காரணம் என்ன? இதோட பின்னணியில யார் அவங்களை வந்து இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சார்? கண்டிப்பா. இப்ப ஆக்சுவலாங்க இதுல பின்னணி அப்படின்னு நம்ம சொல்லி பாக்குறப்போ, அதனால நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த குளோபல் அட்டாக்ல வந்து ஒரு சாப்டர் தான். ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஓகே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து லேண்டை கிராப் பண்ண ட்ரை பண்றாங்க. லேண்ட் கிராபிங்கிறது வந்து எக்ஸ்டர்னலா காமிக்கிற விஷயமே தவிர, ஆனா அட்டாக் பண்ணி எப்படியாவது கைலாசத்தையே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ற அட்டாக் தான் இது. இப்ப இந்த விஷயம் வந்து நாங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல மத்த பல இன்டர்நேஷனல் வெல் நோன் ஹியூமன் ரைட்ஸ் லாயர்ஸ், ஜஸ்டிஸ் ஆக்டிவிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து இதை பத்தி இண்டிபெண்டா ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. யுஎன் வந்து 22
ரிப்போர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 22 ரிப்போர்ட்ஸ் வந்து ஐநா சபை பப்ளிஷ் பண்ணிருக்கு கைலாசத்தோட பர்சிக்யூஷன் பத்தி, எப்படி கைலாசா மேல இந்த தாக்குதல் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு. இப்போ கைலாச ராஜபாளையம் சேத்தூர்ல நடக்க இந்த தாக்குதல் கூட நாங்க ஏற்கனவே யூஎன்ல வந்து சப்மிட் பண்ணிட்டோம், ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே ஜஸ்டிஃபை இருக்கு. அவங்களே கிளியரா சொல்றாங்க, இன்டர்நேஷனல் லாயர்ஸ், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் சொல்றாங்க, இது வந்து பகவான் மேல ஏற்படுற ஒரு கிளியரான சிஸ்டமேட்டிக்கான ஒரு அட்டாக். அதுல ஒரு கையாளா இருக்கிறது தான் வந்து இந்த கணேசன். அங்க வந்து கைலாசா சேத்தூரை எப்படியாவது அழிச்சிடணும், கைலாச ராஜபாளையம் அவ்வளவு ஆக்டிவிட்டி நடக்குது அங்க வந்து மக்களுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அது எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த அட்டாக் கைலாச ராஜபாளையம் கைலாச சேத்தூர்ல நடக்கிறது. நம்ம கூட இப்போ கைலாஷ்ல இருந்து ராஜபாளையத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க, சேத்தூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட நேரடியாக என்ன நடந்தது அப்படின்றத பகிர்ந்துக்கலாம். கட்டாயமாங்கயா. ஆக்சுவலா இப்போ நம்ம கைலாச ராஜபாளையம் சேத்தூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க உதயகுமார் ஐயா, தீபா இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ 2025ல நடந்த அட்டாக்ஸ் வந்து அவங்க நேரடியா அவங்க பார்த்திருக்காங்க, அவங்க மேலதான் நடக்கப்பட்டது. இதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரீ கான்டெக்ட் மட்டும் நான் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு லீட் பண்ணலாம். இப்ப 2012 பத்தி நம்ம பார்த்திருந்தோம். 2012ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே நம்ம வந்து பார்த்தோம்னா 2019ல மறுபடியும் இந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு. அங்க வந்து நம்மளோட சன்னியாசிகளை வந்து டைரக்டா அங்க இருக்கிற சன்னியாசி மேல அந்த கெரோசின் நல்ல மண்ணெண்ணெய் ஊத்தி பெட்ரோல் ஊத்தி எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் லைஃபுக்கு ஜஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகி எஸ்கேப் ஆயிருக்காங்க. உங்களோட பைக்கு, சைக்கிள் இதெல்லாமே எரிச்சு எவிடன்சஸ் எல்லாம் எரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்மளால எடுக்க முடிஞ்சது, எவிடன்ஸ் மட்டும் கையில கிடைச்சது. இங்க பாக்கலாம் ஸ்கிரீன்ல எப்படி எரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து 2019ல நடந்திருக்கு. அதே மாதிரி 2014 கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. எங்க சைட்ல எங்க தரப்புல இருந்து நாங்க கண்டினியூஸா போலீஸ்க்கு புகார் கொடுத்துட்டு இருக்கோம், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சது கிடையாது. ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்ல, எப்பவுமே எங்களுக்கு ஆப்போசிட்டா எங்களுக்கு நெகட்டிவா தான் வந்து அங்க போலீஸ் வந்து லோக்கல் ரவுடிகள், லோக்கல் குண்டர்களோட சேர்ந்து நம்மள வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அப்படிதான் எப்பவுமே நடந்திருக்கு. இத்தனைக்கும் 2024ல வந்து நம்மளோட ஒரு பெண் சன்னியாசி வந்து அங்க ரேப் நடந்திருந்தது. அத வந்து நாங்க போலீஸ்ல போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ, அந்த ரேப் அட்டம்க்கு அந்த டைம்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ போலீஸ் வந்து தெரிஞ்சிருக்கு கிளியரா என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அப்ப கூட அவங்க எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா இதை வந்து விடவும் முடியாது, ஏன்னா நாங்க இன்டர்நேஷனலா இதை எடுத்துட்டு போயிடுவோம்ட்டு. சோ இவங்க வந்து அதை மாத்தி கிரிமினலான ஆக்டிவிட்டியை மாத்தி சிவில் டிஸ்பியூட்டா சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி கொடுத்திருந்தாங்க, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படிங்கிற பேர்ல. ஆனா அது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கிடையாது, டைரக்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். சோ இந்த மாதிரி பல இடத்துல வந்து பல கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி ஜஸ்ட் 1-2 கம்ப்ளைண்ட் தான் சிஎஸ்ஆர், மிஞ்சி போனா சிஎஸ்ஆர் வந்திருக்கே தவிர எஃப்ஐஆர் ஸ்டேஜ் கூட போனது கிடையாது. சோ இதுதான் வந்து நம்மளோட ஹிஸ்டரியா இருந்திருக்கு. 2024ல வந்து நாங்க வந்து இதே விஷயத்தை எங்க சைட்ல இருந்து லோவர் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிருந்தோம், நாங்க ஃபைல் பண்ணிருந்தோம். சோ 2 சூட் நாங்க ஃபைல் பண்ணிருக்க 2 சூட் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸ்டே ஆர்டர் எங்களுக்கு ஃபேவரபிளா வந்து அது இன்னும் ஹியரிங்ல போயிட்டு இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம 2025க்கு வரோம். இதுக்கு நடுவுல தான் என்ன நடக்குதுன்னா, மார்ச் 13ஆம் தேதி இல்லீகலா சப் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, நம்மளோட அங்க இருக்கிற பக்தர்கள் கைலாசவாசிகளை வந்து எவிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப வந்து நம்ம கூட இப்ப சொல்றவங்க தீபாமா உதயகுமார் ஐயா இருக்காங்க. அவங்க வந்து ராஜபாளையத்துல, கைலாச ராஜபாளையத்துல கடந்த 20 வருஷமா அங்க இருக்காங்க அவங்க. அண்ட் அவங்க தான் வந்து ஆக்சுவலி தீபாமா வந்து நம்மளோட லாயர் கூட. சோ அவங்களுக்கு தான் வந்து டைரக்டா நோட்டீஸ் வருது. சோ ஆக்சுவலா அவங்களே ஷேர் பண்ணலாம். உதயகுமார் ஐயா, தீபாமா நீங்களே அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணலாம். என்ன நடந்தது இந்த மார்ச் 13ஆம் தேதியோட இந்த சிச்சுவேஷன் எப்படி ஆரம்பிச்சு என்ன நடந்தது நீங்க ஷேர் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா மகராஜ் சொல்லிட்டு வந்த மாதிரி 13ஆம் தேதி போலீஸ் வராங்க, எங்களை வெளியே போங்க கலெக்டர் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு எந்த விதமான ஆர்டரும் எங்க கையில கொடுக்கல. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் நாங்க டிசம்பர்ல போயிருந்தப்போ கூட கலெக்டர் மேடமே என்ன சொன்னாங்க, பாருங்க அவங்க சைட்ல எல்லா எவிடன்ஸ், ஏன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் முதற்கொண்டு இன்கம், நம்மளோட இபி மில் அண்ட் பட்டா சிட்டா எல்லாத்தையும் நாங்க கரெக்டா அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அண்ட் கோர்ட்டு ஆர்டர் இருந்தது, 2012 ஆர்டர் அவங்களே வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அதையுமே காமிச்சு நாங்க எல்லாத்தையும் காமிக்கிறோம், பாருங்க சார் எல்லாத்தையும் ரெக்கார்ட் கரெக்டா கொண்டு வராங்க. ஆப்போசிட் சைட்ல இருந்து வக்கீலும் வந்திருந்தாங்க. என்னங்க சார் ஒரு ப்ரிப்பரேஷன் கூட இல்லாம வந்திருக்கீங்க, போய் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க சார் அப்படின்னு தான் வெளியே அமிச்சாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இது 13th வந்து எங்களுக்கு கலெக்டரோடு நீங்க வெளியே போகணும், இதுல இருக்கக்கூடாது சார், எங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டர் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல, எங்களுக்கு காமிங்க அப்படின்றோம். அவங்க காமிக்க ரெடியா இல்லை. நெக்ஸ்ட் டேவே நாங்க போய்
14th அங்க வாங்குறோம். எங்க கலெக்டர் கிட்டே மேடம் எங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கல, எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறோம். அவங்க கொடுக்குறாங்க, ஒரு டைம் வேணும்னு சொல்லிடுறோம். அண்ட் 17th நாங்க ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கோம். ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி எங்களுக்கு 20th ஹியரிங் வருது. அண்ட் 24th வந்து அதாவது இன் பிட்வீன்ல வந்து ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஸ் இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது, நான் டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால டைம் இல்ல. நான் 24th நான் பாக்குறேன், ஏன்னா அது வீக்கெண்ட், நான் 24th பாக்குறேன், அது வரைக்கும் நான் ஹோல்ல வைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அதை தான் நாங்க திரும்பவுமே இன்ஃபார்மா 21 டே வரைக்குமே ஆல் த சப் கலெக்டர், டிஎஸ்பி ஆஃபீஸ், சவுத் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் சேத்து போலீஸ் ஸ்டேஷன் 21 வரைக்குமே கோர்ட்ல என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க, 24th எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்றதுமே போய் பர்சனலாவும் இமெயில் அனுப்பியும் ஆர்பிடி அனுப்பியுமே நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். பட் அப்படி இருந்தும் வந்து 22nd இட் இஸ் சாட்டர்டே சார், சாட்டர்டே வந்து என்ன பண்றாங்க, போலீஸ் மட்டும் இல்ல, ஒரு 30-40 குண்டாஸ் வராங்க. வெறும் போலீஸ் இல்ல, ரெவென்யூல வராங்க ஒரு 30-40. எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் எங்களால கிரகிக்க முடியல. உடனே நேரா வந்தோடனே வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. எதுக்கு சார் நாங்க வெளியே போனோம், அதுதான் நாங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோமே சார், 24th மண்டே ஹியரிங் இருக்குன்னு சொல்லிருக்கோமே. அதெல்லாம் கிடையாதுமா, வெளியே போனோம். உடனே எங்க கிட்ட இருந்த மொபைல் புடுங்கிடுறாங்க, எந்த டிவைஸ் ரெக்கார்ட் ஆகக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியா பீப்புள் ரெக்கார்ட் பண்றாங்க சார், உடனே அவங்கள பிலிம் எடுக்க கூடாது, எடுத்துட்டு போறாங்க. உடனே எங்களை எல்லாம் தர 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 தரன்னு இருக்க மாட்டோம், நாங்க வெளியே போக மாட்டோம்னதுக்கு தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அவங்க எங்க கடத்தி கொண்டு போறாங்கன்னே தெரியல. அண்ட் போலீஸ் ஜீப்ல ஏத்தினா தானே அவங்க அங்க கொண்டு போறாங்கன்றது, ஆட்டோல ஏத்துறாங்க. எங்க குழந்தைங்க 2 பேரு சார், 2 வயசையும் 2 பாருங்க சார், 8 வயசு 12 வயசு. என்னங்க சார் பாவம் பண்ணாங்க, ஒரு சனாத்தன இந்து தர்மத்தை வாழ வந்தது குற்றமா சார்? எங்க குழந்தைங்க சனாத்தன இந்து தர்மத்தை வாழ வந்தது குற்றமா? 2த்தையும் கடத்தி கொண்டு போய் இன்ன வரைக்கும் எங்க கண்ணுல காமிக்கல, கண்ணுல காமிக்கல சார், இன்னமும் எங்களுக்கு தெரியல எங்க இருக்கிறாங்க. இது காவல்துறை தரப்புல இருந்து உங்களுக்கான தகவல் எதுவும் தெரிவிச்சாங்களா தங்களோட? இல்லைங்க சார், இது வரைக்கும் எங்களுக்கான தகவல் நாங்க பர்சனலா சார், இது வரைக்கும் அரெஸ்ட் ஆனதுக்கே ஒரு எஃப்ஐஆர் கொடுக்கல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இல்லீகலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க சார் இவங்க கிட்ட நாங்க போய் நேரடியா நிக்கிறோம், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனை தேடுறோம், இன்னமும் நாங்க பர்சனலா போய் தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல. ஈவன் எங்க குழந்தைங்க ஓசரு பகவான் பரமசிவன் காப்பாரு, நாங்க டெம்பிள் எப்படி நம்ம முன்னோர்கள் நம்ம அவங்க உயிரை கொடுத்து இன்னைக்கு காப்பாத்தி வச்சதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு டெம்பிளை பாதுகாத்தோம்னா எங்க பகவான் பரமசிவம் எல்லாத்தையும் காப்பாத்துவார். அண்ட் எங்களுக்கு உயிரா நினைக்கிறது பகவானும், அண்ட் அந்த டேட்டிஸ் மூலியமா தான் நம்மள கடவுளை திரும்ப கொண்டு வந்து நிக்கும். கடவுள் நம்மள காப்பாத்துவார், ஆனா காப்பாத்துற அந்த ரிசீவர் யாரு? நம்மளோட விக்கிரகங்கள். காப்பாத்தி ஆகணும்னு ஓடி வரும், நாங்க எல்லாரும் ஓடி வந்து திரும்பவும் கருவறையில தான் பாக்குவீங்க, நாங்க கருவறையில தான் இருக்கிறோம். எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு குண்டாஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, நாங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வரதை எங்களால நோட்டிஃபை பண்ண முடியாது, கதவை சாத்திட்டு உள்ள இருக்கோம், புடிச்சு புஷ் பண்றாங்க, எங்களால தாக்க முடியும். அண்ட் உடனே அவங்களால முடியலன்னு ஒண்ணு வெளியே லாக் பண்ணிட்டாங்க, சாவுங்க நீங்க உள்ளே சாகுங்கடிட்டு லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இது எல்லாம் நடந்தது ஒரு 6-7 மணி ரேஞ்சிலேயே. லாக் பண்ணிட்டு பவரையும் கட் பண்ணிட்டாங்க சார். ஈவன் ஒரு பவர் இருக்கக்கூடாது, ஏன்னா உணவு போயாச்சு, தண்ணி போயாச்சு, அண்ட் எதுவுமே இல்லை, உள்ள லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் இருக்க எங்களை லைஃப் த்ரெட்டன் பண்ணி எப்படியாவது வெளியே அமைச்சிடணும், இவங்களை சாவடிச்சாவது போட்டுருணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் எங்களால அப்படி முடியாது, எங்க பகவானுக்காகவும் பரமசிவன் அவதாரமா வந்திருக்காரு, உசிரை கொடுத்தாது இந்த சனாதன தர்மத்தை கண்டிப்பா காப்பாத்தி ஆகும் அப்படின்னு உள்ள போராடி உட்காந்து, நீங்களே பாப்பீங்க வீடியோல, உள்ள நாங்க உட்காந்து அழுது கடவுள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். கடவுளை தான் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி பகவான், எங்க பரமசிவம் எங்களை காப்பாரு அப்படின்னு நாங்க உட்காரு. அதே மிட் நைட்ல திரும்ப போலீஸ் 12:30 மணிக்கு வருது. போலீஸ்ன்னு சொல்லி ஒரு குண்டாஸ் உடைச்சிட்டு இருக்காங்க, கோடாரிய வச்சு கதவை உடைச்சு உள்ள வந்து, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, எப்படி உள்ள வந்தீங்கன்னு 12:30 மணிக்கு வராங்க. போலீஸ்ன்ற போர்வையில நீங்க எப்படி வந்தீங்க சார், நீங்க எப்படி வந்தீங்க, அப்படித்தான் பண்றோம், லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, காமிங்க சார், உங்க முகத்தை காமிங்க சார். அப்படியே பேக் அடிச்சு ஓடிட்டாங்க, அப்படியே நிக்கல, ஓடி போயிட்டாங்க. திரும்பவும் நாங்க 3:30 மணிக்கு போலீஸ் ரெஸ்கியூக்கு, லேடிஸ் ரெஸ்கியூக்கு கால் பண்றோம். 4:30 மணிக்கு பிக் பண்றாங்க, சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லயே பிக் பண்றாங்க. 8 மணிக்கு திரும்ப கால் பண்றோம், யாரும் அப்புறம் எங்களை காப்பாத்த வரலைங்க சார். இது அந்த அதாவதுங்கய்யா, இந்த ஹோல் பீரியட்ல கூட நம்ம பார்த்தோம்னா அந்த அட்டாக் நடக்கப்பட்ட ஒரு தீபாமா சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்,
அவங்கள வந்து ஏன்னா இந்த ஹோல் டைம்ல வந்து நம்ம 1000 சேனல்ல வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம். கைலாசோட இன்டர்நேஷனல் பிராட்காஸ்ட் சேனல்ஸ் எல்லாத்துலயும் வந்தோம். 1000 சேனல்ஸ்ல வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க ஆக்சுவலா உயிரோட இருந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் என்னைக்கு அவங்கள சாவடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க லைவ்ல கூட நீங்க பாக்குறது, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது, நாங்க லைவ்ல இதை டெலிகாஸ்ட் பண்ணிருந்தோம். அது நடக்கிறப்ப நாங்க லைவ் டெலிகாஸ்ட்ல இருந்தோம். அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவங்க வந்து இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. எல்லாம் அன்னைக்கு நைட்டு தாக்குதல் மட்டும் இல்ல, மிட் நைட் தாக்குதல். 12:30 மணிக்கு யாராவது வருவாங்களா? வந்தாங்க. ஆனா 12:30 மணிக்கு வந்து உடச்சி மறுபடியும் காலையில நாங்க எல்லார்கிட்டையும் கூப்பிடுறோம். காலையில கூப்பிட்டு நாங்க சொல்றோம் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், நீங்க அனுப்புங்க போலீஸ் கிட்ட. அப்பா இதெல்லாம் காலையில ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கூப்பிடுறீங்க, இப்பெல்லாம் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ். இது எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்கு, இது எல்லாத்துக்குமே கால் ரெக்கார்டிங்ஸும் இருக்கு எங்க கிட்ட. யார் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ அவங்களே வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. எங்களுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஆக்சுவலா சொல்லலாம் மறுநாள் என்ன நடந்தது அப்படின்ட்டு. இரவு நேரத்துல வந்தது காவல்துறை தரப்புல தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு சமூக விரோதிகள் யாரும் உள்ள வந்து அதுதான் சார் எங்களால இருட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அந்த எங்க கருவறையில இருக்க ஓட்டையில ஒரே ஒரு வழி. அதுல வந்து பார்த்தாக்கா கோடாரிய வச்சு கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் காக்கி சட்டைன்னு வந்தாங்க. நாங்க போலீஸ் வந்திருக்கோம், கதவை திறங்க சார், வெளியே லாக் பண்ணிருக்காங்க, திறங்கன்றோம். இல்லம்மா திறமான்றாங்க சார். அப்படி அவங்க கேக்குறது அது திறங்கன்னு சொல்லல. நீங்க எப்படி வந்தீங்க சார், நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படிதான் சார் வந்திருக்கோம், டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க சார், லைவ்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம், நீங்க குண்டாஸோட வந்திருக்கீங்க, நீங்க போலீஸ் தானு உடனே அப்படியே பேக் அடிச்சு ஓடிட்டாங்க. அண்ட் மறுபடியும் நாங்க அதுதான் சொல்றோமே 4:30 அவங்க போன் பண்ணும்போது கூட ரெஸ்கியூ பண்ணது 4:30 ஆயிடுச்சுமா, இந்த நேரத்துல யாருமா போலீஸ் வருவாங்க அப்படின்னா சரி பாக்குறோமா வரோம். இப்படிதான் இதனோட கால் ரெக்கார்டிங் கிட்ட இருக்கு. அண்ட் 8 o'clock பண்றோம். அண்ட் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்திலேயே காலையில 12:30 மணிக்கு வராங்க சார். வந்து கேக்குறாங்க திறங்க சார், நல்லா பாருங்க வெளியே தான் லாக் பண்ணிருக்கு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றோம். அப்பயுமே குண்டாஸ் தான் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு 30-40 ரவுடியா தான் வராங்க. வந்தது பாருங்க லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, குண்டாஸ் வராங்கன்னு உடனே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அந்த ஓட்டையும் அடைச்சாச்சு. ஓட்டையும் அடைச்சு 2 பேர் வந்து நின்னுட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் எந்த ஒரு கான்வர்சேஷன் இல்லாம வராங்க. உடனே வந்து போர்சபலா உடைச்சி அங்க இருந்த மார்பல் எங்க மேல வந்து விழுந்து கைய உடைஞ்சு ரத்தம் ஒழுகுது. ஒரு அம்மா சன்னியாசி மேல தலை மேல விழுந்தது. விழுற ரேஞ்சில நாங்க பிடிச்சி இழுந்தோம். அவங்களோட ஒரே நோக்கம் எப்படியாவது இவங்களை உள்ள நோக்கி சாவடிச்சு போட்டுருங்க. பட் எங்க பரமசிவம் எங்களை காப்பாத்திட்டாரு. எங்க பரமசிவம் எங்களை காப்பாத்திட்டும் இருக்காரு. அவங்க ஒரு நோக்கம் உடைச்சி எப்படியா சாவடிச்சு பாருங்க. அந்த வீடியோலயும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ். நாங்க இருக்கிறது கருவறையில 8 ரூம் சார். 8 பேர் 6 பேர் 5 பேர் சன்னியாசிஸ், 5 பேர் லேடிஸ் தான் இருக்கும். அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா இப்ப தீபாமாவை தான் வந்து அங்க நம்ம சைட்ல இருக்கிற பெட்டிஷனர் அவங்கதான். அவங்கள எப்படியாவது அவங்கள சித்திரதம் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சுட்டா அப்ப இந்த கேஸ் வந்து திரும்பிடுமே. அதுக்கு ட்ரை பண்ண முயற்சி தான் இந்த 25th இந்த ஹோல் பீரியட்ல நடக்கிற அட்டாக். ஆனா இங்க உடஞ்சி ஆக்சுவலா அவங்க கையில உடஞ்சி அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போல, அங்கிருந்து தரன்னு வந்து நம்மளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. நாங்க எங்க சைட்ல இருந்து சொல்றோம் இது வந்து இல்லீகல், எங்களுக்கு ஸ்டே இருக்கிறப்போ நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அங்க ஹியூமன் ரைட்ஸ், அப்சல்யூட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கத்தி வச்சு அவங்க வந்து மிரட்டுறாங்க, கருத்து கொன்றுவேன் அப்படின்ட்டு. நம்ம சைட்ல வந்து நம்ம எப்போ சொல்றோமோ இல்ல நீங்க என்னன்னா பண்ணுங்க, எங்க கடவுள் எங்க காப்பாத்துவாரு, பகவான் எங்களை காப்பாத்துவாரு, சுவாமிஜி எங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றப்போ பாத்துக்கலாம் யார் எங்களை என்ன காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல தீபமா நீங்களே சொல்லுங்க, இது என்னால சொல்ல முடியாது. வருத்தமா இருக்கு ஒரு பப்ளிக்ல சொல்லும் போது. ஆனா உண்மையை சொல்லி ஆகணும். ஒரு பெண்கள் கூட பாக்கலாம் சார், பெண்கள் கூட பார்க்காம ஒரு எங்க கழுத்துல எங்க ருத்ராட்சம் எங்களோட குரு இனிஷியேஷனா கொடுத்தது அதையே கட் பண்ணி கழுத்துல இருந்து கட் பண்ணிட்டாங்க. நாங்க பச்சை பட்டினிக்காக இருந்த கயிறை கட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா நாங்க அணிஞ்சிருந்தது யஜ்னோபவீதம் பூணும். அதை என்ன பண்றாங்க பப்ளிக் எதிரிலே துணி மொத்தத்தையும் இது சொல்ல வலிக்குது சார், வலிக்குது, அவ்வளவு வலிக்குது. அனுபவிச்சது ரிமூவ் பண்ணி யஜ்னோபவீதத்தை கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. இருந்தது எல்லாம் என்ன சார் சன்னியாசிகள் சார், பெண்கள் பப்ளிக்கா கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படி பண்ணியும் நாங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்க பகவான் இருக்காரு, பரமசிவன் இந்துயிசத்துக்காக சனாதன தர்மத்துக்காக நாங்க நின்னே ஆகுவோம். எங்களோட
திரும்பவும் நாங்க நின்று செய்யவே முடிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இப்படி உங்களை பார்க்கலாம் எந்த கடவுள் வந்து பாத்துடுறாங்க அப்படின்னு உடனே மிரட்டி எங்களை இழுத்துன்னு போய் சைன் பண்ண வைக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு அப்பதான் கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா எல்லாத்தையும் அது கூட பர்சிக்யூஷன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கல இல்ல, நாங்க கோர்ட்ல பேசணும் அதுக்காக பண்ணணும்னு எடுத்துட்டு போறாங்க ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்தோடனே சைன் பண்ணு மிரட்டுறாங்க. என்னன்னு நாங்க சீலை உடைச்சி உள்ள போனோம் அப்படின்னு. இதை நாங்க பண்ணல சார், நாங்க பண்ண முடியாது, யாரும் பண்ண மாட்டோம் அப்படின்னதுக்கு நீங்க உங்களை எல்லாம் தனித்தனி ஜெயில போட்டாதான் நீங்க அடங்குவீங்க, தனித்தனியா உங்களை எல்லாம் எடுத்துட்டு போறேன், உங்களை எல்லாம் ஒன்ன வச்சுட்டு தானே பண்ணிட்டு இருக்கீங்க, தனித்தனியா போடுறேன் அப்படி மிரட்டுறாங்க சார். மிரட்டி பண்றாங்க, முடியவே முடியாதுங்க. அப்பயும் மேஜிஸ்ட்ரேட் ஃபால்ஸ் கன்ஃபெஷன் ஐயா, இது வந்து மிரட்டி ஃபால்ஸ் கன்ஃபெஷன் எப்படி இது பண்ண வைக்கிறானா, நாங்க தான் அந்த இடத்த என்க்ரோச் பண்ணி நாங்க உள்ள உட்காந்துக்கோமா. ஆனா அந்த ஹோல் ஆக்சுவலி 18 இயர்ஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அங்க இருக்கோம் ஒண்ணு. ரெண்டாவது நம்மள ஆக்சுவலி உள்ள பூட்டி அதே போலீஸ் வந்து அந்த கதவை உடைச்சு அங்க வந்து பிரசன்ட் பண்றது எப்படின்னா நாங்க உள்ள என்க்ரோச் பண்ணி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சண்டே நடக்கிறது. மண்டே ஹியரிங் ஆக்சுவலி இது கண்டினியூ பண்றது. மண்டே வந்து ஹியரிங் நடக்க போறது. நாங்க எல்லாருமே கோர்ட்ல உட்காந்துக்கோம். ஹியரிங் ஜஸ்ட் இப்போ நடக்க போறது. அப்போ நீங்க பார்க்கலாம் ஒரு டிராக்டர் ஒரு ஜேசிபி உள்ள வரது நம்ம பாக்குறோம். நேற்றுக்கு வரதுன்னு சொல்லியிருந்தா யாருமே உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு அதானே ஆர்டர் நீங்க சொல்லியிருந்தா சொல்லிட்டு அந்த ஜேசிபி டிராக்டர் அவங்க டிரைவர்கிட்ட கேட்டா நீங்க எப்படி உள்ள வந்தாலும் கேட்டா தாசில்தார் தான் என்ன அனுப்பினா இந்த முள்வேலி இங்க ஃபுல் இதுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு போட வச்சுட்டு இது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டின்னு அந்த மாதிரி போட சொல்லியிருக்கா சொல்லிட்டு எங்களுக்கு ஷாக் ஆச்சு. கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி எப்போ இது ஆச்சு? ஒரு பக்கம் ஒரு பர்சன் கணேஷோட ப்ராப்பர்ட்டி சொல்றா, இன்னொரு பக்கம் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி சொல்றா. நாங்க வந்து கோர்ட்டோட ஆர்டரோட வச்சுட்டு உட்காந்துக்கோம். கோர்ட் வந்து நித்யானந்த தியானபீடம் ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டி சொல்லி ஆல்ரெடி டிகிரி பண்ணியாச்சு 2012. இது எல்லாமே நாங்க மொத்த எவிடன்சஸ் அந்த ஹோல் லாஸ்ட் 48 hours நடக்கிறது அந்த ஹோல் பர்சிக்யூஷன் கட்டுக்கட்டா நாங்க பிரிண்ட் வச்சு எவிடன்ஸோட நிக்கிறோம். நம்ம ஹியரிங் வந்த உடனே நம்ம வந்து அஃபிடவிட்டோட காட்டுறோம். ஒரு பக்கம் அஃபிடவிட், ஒரு பக்கம் இந்த ஹோல் பிக்சர்ஸ். இப்போ கூட ஹியரிங் நடக்காது இது நடக்காது சொல்லிட்டு நம்ம கோர்ட்க்கு சொல்றோம். அது ஜட்ஜ் வந்து அந்த மொத்த எவிடன்ஸை புரட்டி பார்த்துட்டு அவருக்கே ஷாக் ஆகுது. அவர் ஸ்டேட்ட கேட்கிறா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது என்ன நடக்கிறது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதில் வந்து ஷாக்கிங்கா இருக்கு. அவர் வந்து இப்படி சொல்லிட்டு எனக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு டைம் வேணும், ஒரு 15 days வேணும். எங்களுக்கு பக்குன்னு இருக்கு. கோர்ட்டுக்கு அவ்வளோ ஃபியூரியஸ் ஜட்ஜு என்ன நடக்குது இவங்க சொல்றது உண்மையா சொல்லிட்டு கேட்கிறா. பிபி வந்து ஒரே பதில் எனக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு டைம் வேணும். கோர்ட்டு சொன்னா நத்திங் டூயிங், எனக்கு நாளைக்கு ஹியரிங் வேணும், எனக்கு கவுண்டர் நாளைக்கு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்க சைட்ல இருந்து என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்கு சொல்லிட்டு கேட்கிறா. ஏன்னா ஒரு பக்கம் கலெக்டரோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி பெண்டிங் சூட்ஸ் இருக்கு, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட் வந்து கிளியரா ஒரு ஆர்டர் ஃபேவரபிளா அந்த கணேஷ் சார்பா கொடுத்துட்டல. அவர் கேட்டிருக்கா இன்ஜங்ஷன் டெம்பரரி பர்மனன்ட் எல்லாமே கேட்டிருக்கா. எல்லாமே ரிஜெக்ட் ஆயிருக்கு கோர்ட்ல இருந்து. கோர்ட்ல ரிஜெக்ட் பண்ண ஆர்டர் வந்து கலெக்டர் எப்படி பாஸ் பண்ணுவாங்க கோர்ட் ஜட்ஜு கேட்கறா. பிபிக்கு பதில் இல்ல. ரெண்டாவது போலீஸ் வந்து ப்ரௌடா சொல்றது நாங்க தான் சீல் போட்டோம், ஆனா அவங்க அத சீல உடைச்சிட்டு உள்ள போயிருக்கா. கோர்ட் கேக்குற ஜஸ்டிஸ் கேக்குறா உனக்கு சீல் போடுறதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? இதுதான் கோர்ட்ல நடக்கிறது. அது ஹோல் திங் கேட்டுட்டு இமீடியட்டா ஸ்டே ஆர்டர் கொடுக்கறா கோர்ட். அதுதான் 24th நடந்தது. ஆனா அதுலயே நிக்கல, இது கழிஞ்சிட்டு கூட இன்னும் நடக்கிறது. இப்போ கைலாஷ் சேத்தூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்குதல் சந்திச்சிருந்தாங்க அப்படின்ற பகிர்ந்துக்கலாம் மேடம். கண்டிப்பாங்க. ஆக்சுவலா இப்ப அதுல இருந்து தான் நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆகுது. இப்ப வந்து நம்மளுக்கு 3 மணி கிட்ட நம்மளுக்கு மறுபடியும் ஆர்டர் வருது. ஃபைனல் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு, ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி இது வந்து ஃபைனல் அண்ட் அப்சல்யூட் ஸ்டே உங்களுக்கு தான், உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போலீஸ் முதற்கொண்டு யாருமே வந்து உங்களை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டே ஆர்டர் உத்தரவு வருது. 3 மணிக்கு வருது. 3:30 மணிக்கு ஆக்சுவலா அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க மீடியால. அதை வந்து எப்படி மாத்தி ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு, ஏதோ நம்மளோட சீடர்கள் நம்மளோட சன்னியாசிகள் வந்து அங்க இல்லீகலா இருந்ததாகவும் போலீஸுக்கு வந்து நம்மள வெளியில எடுத்துட்டு போயிட்டு ஜெயில போட்டதாகவும் வந்து மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மணிக்கு நம்மளுக்கு வந்து ஆர்டர் வருது கோர்ட்ல. 3:30 மணிக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு வந்து அங்க இல்லீகலா போலீஸ் போயிட்டு டோரை உடைச்சி
அங்க இருக்கிற பெண் சன்னியாசிகளை வந்து கடத்தி கூட்டு போயிருக்காங்க. இதுக்கு இங்க நாங்க வந்து கோர்ட்ல இருக்கோம், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல அங்க. ஏன்னா போன் எடுத்துட்டாங்க, அங்க இருக்கிற எவிடன்சஸ் உடைச்சிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. எங்களுக்கே அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அந்த மீடியா, லோக்கல் அந்த பண்ணிருக்கிற மீடியாலாம். சோ நாங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறோம் எங்க இருக்காங்க, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா போயிட்டு நேரடியா போயிட்டு எங்க இருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தர்கள்லாம் போய் கேட்கறாங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. 6 மணி நேரமா நாங்க தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, எங்க போயிட்டாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்ட்டு. சடனா எங்களுக்கு வந்து ஒரு கால் வருது, நைட்டு ஆல்மோஸ்ட் லேட் நைட் வந்து எங்களுக்கு கால் வருது போலீஸ் கிட்ட இருந்து. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் நான் வந்து நம்ம நேர்கள் எல்லாருக்கும் இப்ப நான் பிளே பண்றேன். அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்க எல்லாருமே கேட்கலாம், போலீஸ் என்ன பண்றாங்கன்ட்டு. போலீஸ் வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரெஸ்டே இல்லீகல். 2 தடவை ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு இந்த 25 இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்லயே. ஸ்டே அரெஸ்டே இல்லீகல். செகண்ட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்றதுக்கு நம்மள ஃபோர்ஸ் பண்றது. ஏன்னா இப்ப வரைக்கும் கைலாச ராஜபாளையத்துல உதயகுமார் ஐயா தீபாமாவை எப்படியா சித்திரவதம் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டாங்க, எதுவுமே நடக்க முடியாம. இப்போ சேத்தூர்ல அதே டாக்டிக்ஸ், யாரால போலீஸும் ரவுடிங்களும் சேர்ந்து. இப்ப அந்த ஆடியோ ஃபைல நம்ம கேட்கலாம். இங்க வந்து போலீஸ்காரங்க சொல்றது ஒண்ணுமே சைன் பண்ண தேவை இல்லை. அவன் கிளியரா சொல்லுங்க, இது இல்லீகல் அரெஸ்ட். ஹைகோர்ட் வந்து மேடம் அம்மா ஐயா அரெஸ்ட் இல்லீகல் ஐயா. எங்க சைட்ல இருந்து ஒரு சைன் சரண்டர் பண்ணி இப்போ அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு கோர்ட்ல ஆஜராகணும். உங்க விஷயத்துக்கு சைன் பண்ண முடியாது. என்னோட இஷ்டம் இல்லை ஐயா, இது மதுரையில இன்னைக்கு உங்களோட பிபி நீங்க கேட்கலாம் ஐயா. ஐயா போலீஸ் வந்து ஒண்ணுமே கூடாது எங்களுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஜட்ஜ் சொல்லிருக்காங்க. நான் என்னோட அது கண்டெம்ட் ஆயிடும் ஐயா. அவங்க பண்ணது போலீஸ் பண்ணது இல்லீகல், அது நான் சொல்ல ஹைகோர்ட் ஜட்ஜ். இங்க வந்து போலீஸ்காரங்க எங்களை கையெழுத்து போட சொல்றாங்க. நீங்க அதுல கேட்கலாங்கயா, எப்படி வந்து அந்த ஹோல் விஷயத்த மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணி போலீஸ் வந்து நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு டைரக்டா சித்திரவதம் பண்ணிருக்காங்க. அதோட இப்போ வீடியோ ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு பிளே பண்றேன். என்ன ஆக்சுவலா நடந்தது அந்த 6 மணி நேரத்துல கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த வீடியோ ரெக்கார்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து பூட்டி இருந்த கதவை வந்து உடைச்சிட்டு போய் உள்ளுக்கு உட்காந்துக்க. நாங்க சொன்னோம், நாங்க பூட்டி இருந்த கதவை உடைச்சிட்டு போறல, நாங்க ஏற்கனவே அங்க இருக்க அப்படின்னு சொன்னோம். அவங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை. இப்ப எங்களை வந்து அப்படி கேக்குறாங்களே, அப்ப வந்து உடைச்சது யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி கூட்டிட்டு வரணும், இல்லாட்டி ஆப்போசிட் பார்ட்டியும் கூட்டிட்டு வாங்கன்னா அதெல்லாம் முடிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை விடவே இல்லை. 4 நாள் நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஃபுட் இல்லாம ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னோட கண்ணெல்லாம் இப்படி ஆனதே இல்ல, தூக்கம் இல்லாம. 4 நாளா ரவுடிங்க வந்து தட்டுறாங்க, போலீஸ் வந்து தட்டுறாங்க, கூட்டி போட்டு பண்றாங்க. இன்னும் என்ன போலீஸ் கிட்டயும் கண்டிப்பா அவங்க வந்து பதில் சொல். 15 பக்கம் என்ன சூழ்ந்துக்கிட்டாங்க. நான் தான் தமிழ் பேசுவேன். என் கூட சாரதா சாமி இருந்தாங்க. சாரதாமா விட்டு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ணிட்டு வந்தோட்டி, நீ போட போறியா இல்லையா இந்த பேப்பர்ல வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தி பயங்கரமா அபியூஸ் பண்ணி, உன் மூஞ்சிலேயே உன்னை வந்து ஒண்ணு போட்டுட்டா கூட பரவாயில்ல, தூர்லயே உங்களை எங்கேயாச்சும் கண்டுதுணுமா வெட்டி போட்டு இறையாக்கிட்டா கூட ஒன்னும் தெரிஞ்சுக்க டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அபியூசிவான வேர்ட்ஸை பேசிட்டு, இங்கதான் நம்மளுக்குன்னு டார்ச்சரா வந்து சர்ச்சுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 4-5 போலீஸ் மேன் எல்லாருமே வந்து அபியூஸ்லா டாக் பண்ணி ரொம்ப வந்து என்னை கையில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா நான் கடைசி வரைக்குமே போடல. எந்த அளவுக்கு வந்து சித்திரவதம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டே ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம், ஃபைனல் அப்சல்யூட் ஸ்டே வந்ததுக்கு அப்புறம் கூட
இந்த மாதிரி இல்லீகலா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அதோட முடியல, இது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து April 7 தள்ளி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா மறுபடியும் இந்த தடவை வந்து ஆப்போசிட் சைடு ஸ்டேட் சைடுல இருந்து எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப கடுமையா கண்டிச்சாரு. அண்ட் April 7 நான் ஷார்ட் டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு April 7 நான் இதை ஃபைனல் ஹியரிங் முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால ஷார்ட் டேட் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க நம்மள டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. கைலாசா சேத்தூர்ல இருந்து அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு இன்டர்நெட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி, தண்ணி அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல. இப்ப கூட இன்டர்வியூல அவங்க ஒரு டார்ச் லைட் போட்டு தான் உட்காந்து நம்ம கூட ட்ரை பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்றதுக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். நாங்க கைலாச சேத்தூர்ல இருந்து பேசுறோம். எங்களுக்கு வந்து இங்க லைட் கட்டு டார்ச் லைட் வச்சுதான் ஜாயின் பண்ணிருக்கோம். இன்னொன்னு வந்து எங்களுக்கு லைஃப் த்ரெட்டா தான் இருக்கு. இப்பயும் எனக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்பிக்கையா இருக்கு, நீங்க ஒரு சிவலிங்கத்தை கும்பிடுறீங்க, இல்ல விநாயகரை கும்பிடுறீங்க, என்ன டெய்ட்டிய கும்பிடுறீங்களோ அந்த டெய்ட்டிய வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடியே உடைச்சா உங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும், வேதனையா இருக்குமோ, அது போல எனக்கு வேதனை இருக்கு. இப்படி வளைச்சு போட்டு வச்சிருக்காங்க. என் நம்பிக்கை எப்படி பாக்குறாங்க இவங்க பண்ண என்னால தாங்க முடியாது. என் உயிரை வந்து என்ன கொடுமைப்படுத்தி என்ன சாரடிக்கிறாங்க. நான் 18 வருஷமா இங்க இருந்து என் குருக்கு தீட்சை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து தினமும் வந்து குரு பூஜை செய்யறேன், சிவ பூஜை செய்யறேன். குரு பூஜை செய்யாம சிவ பூஜை செய்யாம நான் சாப்பிடுறது கிடையாது, தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. என் குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்க என் கண்ட மாலா இருக்கு. என்னோட இந்த சிவலிங்கம் இங்க பாருங்க, 18 வருஷமா நான் சிவ தீட்சை விசேஷ தீட்சை வாங்கி சிவலிங்கத்துக்கு டெய்லி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன். மந்திர உச்சாடனம் பண்ணி சான்ஸ்கிரிட்ல என் குரு கொடுத்தது எல்லாமே. என் குருநாதர் இல்லைன்னா என்ன இருக்கு உலகத்துல? குருவாரில் இல்லைன்னா திருவாரில் இல்ல, இருந்து போயிடும் உலகமே. உலகமே இருந்து போயிடும். நான் இடத்துல இருந்தா என் குரு எனக்கு என் குரு எனக்கு என் குருவை எப்படி உழைச்சு போடணும்? நான் டெய்லி கும்பிட்டு குருவை ஏன் எனக்கு உழைச்சு போடணும்? எனக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் குருவை ஏன் உழைச்சு போடணும்? என் குருவை ஏன் உழைச்சு போடணும்? எனக்கு வந்து அதுல அவர் உண்மையாலுமே இருக்காரு. நான் வழிபாடு பண்றேன், எனக்கு அதுல உண்மையாலுமே இருக்காரு. எனக்கு அது இருக்காரு. அதாவதுங்கய்யா, நம்ம மேல தாக்கப்படுற இந்த தாக்குதல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு தாக்கப்பட்டு நாங்க எங்க மேலதான் அட்டாக் நடக்குது. ஆனா அத மாத்தி அத வந்து வெளியில வந்து தாக்குதல் எங்க மேல நடக்குது அப்படின்னு சொல்லாதது ஒரு விஷயம். ஆனா தாக்குதல் வந்து நாங்க தவறா பண்ணிட்டு இருக்கோம், எங்க மேல தாக்கப்படுறத வந்து நாங்க தவறா இருக்கோம், நாங்க தான் இல்லீகலா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ரெப்ரசென்ட் பண்றதுதான் வந்து மீடியால வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல பேர், எல்லாருமே சொல்ல மாட்டோம், ஆனா பல பேர் மாத்தி சொல்றது. இதெல்லாம் தான் வந்து இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள். நான் சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 1600 வந்து நம்ம பார்த்தோம்னா வைணவர்கள் வந்து அவங்களோட உயிர் கொடுத்து 20,000 வைணவர்கள் வந்து அவங்களோட உயிரை கொடுத்து அந்த முகல் இன்வேஷன் டைம்ல அவங்களோட உயிரை கொடுத்து ரங்கநாத பெருமானை வந்து காப்பாத்தினாரு. அதே மாதிரிதான் எங்களோட வாழ்க்கையிலயும் சரி, நாங்க வந்து எங்க கொடுத்து பெருமானோட விக்கிரகங்கள், பெருமானோட தெய்வங்களை வந்து நாங்க கொடுத்து காப்பாத்துவோம். ஏன்னா பல பேர் கேட்கறது உண்டு, ஓ கடவுளுக்கு சக்தி இருந்தா கடவுளே தன்னோட கோயிலை காப்பாத்திப்பாரு, கடவுளே தன்னோட விக்கிரகங்களை காப்பாத்திப்பாரு அப்படின்ட்டு. கிடையாது. கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு, பெருமான் நம்மளை காப்பாத்துவாரு. பெருமானோட அவதாரமா வந்திருக்கிறவர் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் நம்மளை காப்பாத்துவாரு. நம்மளோட பொறுப்பு அவங்கள காப்பாத்துறது, அவங்களோட விக்கிரகங்களை காப்பாத்துறது. ஏன்னா அந்த விக்கிரகங்கள் மூலமா தான் வந்து நம்ம வந்து கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன். அதை எப்போ இவங்க அழிக்கிறாங்களோ, அதை டார்கெட் பண்ணி அழிக்கிறது தான் வந்து இவங்க நடத்துறாங்க. இதை நாங்க ப்ரொடெக்ட் பண்றதுனாலதான் வந்து இவ்வளோ தாக்குதல் ஏற்படுது. ஏன்னா கைலாசத்துக்கு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ஏற்கனவே 1000க்கும் மேற்கொண்ட கோயில்கள் வந்து உலகம் முழுதும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. இந்த சயின்ஸ் நிறைவேற்றி, இந்த சயின்ஸ் புனரமைச்சு
மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காரு. இது மேல ஏற்படுற தாக்குதல், நாங்க வந்து இந்த தூய்மையான ஆத்தென்டிக்கான சனாதன இந்து தர்மத்தை வந்து புனரமைக்கிறதுனால ஏற்படுற தாக்குதல் தான் இது எல்லாமே. ஆனா நேர்ல மக்கள் பாக்குறவங்க நீங்க எல்லாருமே முடிவு பண்ணுங்க, நீங்க எல்லாருமே டிசைட் பண்ணுங்க யார் பக்கம் நீதி இருக்கு, யார் வந்து மாத்தி அவங்க வந்து அவதூறா பண்ணி நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற டிசிஷன் பாக்குறவங்க எல்லாருமே நீங்க பார்க்கலாம். எவிடன்சஸ் அண்ட் ஃபேக்ட்ஸோட நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம். இல்ல நீதிமன்றத்துல இன்னமும் வழக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா கணேஷ் மூலியமா வந்துட்டு இந்த தாக்குதல் நடைபெற்று வருதா, அல்லது வந்து இப்ப சந்திரன்றருக்கு மாத்தி கொடுத்தனால அவர் மூலியமா வந்துட்டு தாக்குதல் நடைபெற்று வந்துட்டு இருக்கா, இன்னமும் பாத்தீங்கன்னா தாக்குதலா அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சார்? இந்த கணேஷ் வந்து இந்த ஆன்டி ஹிந்து எலிமெண்ட் ஐயா, இதை விட ஜாஸ்தி அந்த சந்திரன் சொல்லிட்டு அவரோட பவர் ஆஃப் அட்டார்னி ஏஜென்ட், அது நாங்க கோர்ட்ல சொன்னோம். அவன் வந்து நோட்டோரியஸ் லேண்ட் ரியல் எஸ்டேட் மாஃபியா, எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர்ல. அந்த சந்திரன் அவனோட ஹென்ச்மேன் ஷண்முகராஜ் அண்ட் ஃபியூ அதர்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அந்த ஊருக்கு போனாலே எல்லாரும் சொல்லுவா, ஓ அவளா ஒண்ணுமே பண்ண முடியாது குண்டாஸ். இது வந்து நாங்க கோர்ட்லயே பிரசன்ட் பண்ணோம். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி இவரோட வந்து ஒரு லேண்ட் மாஃபியா, ரியல் எஸ்டேட் மாஃபியா சொல்லிட்டு அது வந்து தெரிஞ்சுட்டு இந்த கணேஷ் வந்து இவரை பவர் ஆஃப் அட்டார்னியா ஆக்கிட்டு, ஏன்னா கோர்ட்ல லீகலா ஜெயிக்க முடியாது. இரிவோக்கபிள் கிஃப்ட் டீட் கொடுத்தாச்சு. நாங்க ஆல்ரெடி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்ட் பண்ணி ஆல்ரெடி 3 சூட்டு நம்ம சார்பா வந்துட்டு, நித்யானந்த தியானபீடம் சார்பா ஃபேவரா வந்துட்டு, இப்போ லீகலா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ குண்டா பவரை வச்சுட்டு அந்த சந்திரனை வச்சுட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துல தகவல் வந்துட்டு வெளியில எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க மேம்? இந்த இவ்வளவு அநீதி நடந்திருக்கு, ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணேஷ் அவர்களுக்கு கொடுத்த நிலத்துல இருந்து மீட்க தான் வந்து முயற்சிக்கிறார் அப்படின்ற போலதான் இங்க செய்திகள்லாம் பார்க்க முடியுது. உங்களுக்கு உதவின்றது ஊடகத்துல இருந்து கிடைத்ததுங்களா? ஆக்சுவலாங்க பல பேர் வந்து நம்மள ரீச் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம சைடு நம்மளோட தரப்போட ஃபேக்ட்ஸ் எவிடன்சஸ் வந்து ரீச் அவுட் பண்ணி கேட்கறதுக்கு நம்ம சைடு பல பேர் வந்திருக்காங்க. பல பேருக்கு நம்ம பேட்டியும் கொடுத்துருக்கோம், இன்டர்வியூஸும் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸா இன்டர்வியூஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் எங்க சைட்ல இருந்து நாங்க பிரசென்ட் பண்றோம். ஆனா அதே மாதிரி ஆப்போசிட் கேங்ல வந்து கண்டினியூஸா வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், நீங்க சொல்ற மாதிரி பப்ளிக்கு ஸ்ப்ரெட் பண்ற இன்ஃபர்மேஷன் நிறைய இடத்துல இருக்கிறது வந்து தெரியல. ஏன்னா இதை வந்து நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஒரு சேயிங் இருக்கு, கால் அ டாக் மேட் அண்ட் கில் இட் அப்படின்ட்டு. ஒரு நாயை வந்து பைத்தியம் சொல்லிட்டு அந்த நாயை கொன்னுடுறது. இததான் வந்து அந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் வந்து நம்மள வந்து பிராண்ட் பண்ணி பண்றது. ஏன்னா நம்மள அட்டாக் பண்ணி நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற மக்களை வந்து எங்களுக்கு அகெயின்ஸ்டா திருப்ப ட்ரை பண்ற விஷயம். ஆனா நாங்க கிளியரா இருக்கோம், எங்க சைட்ல இருந்து நியாயம் என்னவோ நீதி என்னவோ நாங்க கிளியரா அதை பிரசென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம பார்க்கலாமேங்கயா, இவ்வளவு அட்டாக் நடந்தது, பல பேர் வந்து இதை கவர் பண்ணாங்க. எங்க பக்கம் இப்ப 2 தடவை ஸ்டே, எங்க 2 நாள்ல 2 தடவை ஸ்டே வந்தது. எத்தனை பேர் கவர் பண்ணாங்க? ரொம்ப சிலர், வெரி ஃபியூ பீப்புள். சோ அதுலயே தெரிஞ்சிருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க வந்து கம்ப்ளீட் ஷீட்ஸ் அப்படின்ட்டு, ஃப்ராட்ஸ் அப்படின்ட்டு. சோ அது வந்து மீடியா சைடு. இப்போ உங்களை மாதிரி பல மீடியா சேனல்ஸ், பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்க எல்லாருமே தான் வந்து ஆக்சுவலா கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சு நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. அதுக்கு அங்க ரொம்ப நன்றி எங்க சைட்ல இருந்து. மீண்டும் இணைந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா, வணக்கம்.